திருவிழா இன்று பூங்காவன திருவிழா, மாலை ஊஞ்சல் திருவிழா மற்றும் உற்சவங்களை தரிசித்த பக்த பெருமக்கள் அனைவருக்கும் நிறைந்த
புராணம் மருளியது பாடுக. மக்கள் மண்ணில் வளர்மதி கொடுந்தை தேனக்கமலர் ஒன்றை செஞ்சடையாசில் ஒடுக்கும் கானத்தின் நடுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். கானத்தின் நடுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே.
அணிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் தேறிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு கந்தனுக்கு ராமவேலனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு உரை வேல்முருக சுவாமிக்கு பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை தேவடி போற்றி எனக்கடு தாக்குரர் எந்தர் வெள்ளம் வேவிய வடிவுரு வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மரமகள் கோவே போற்றி தேகா போற்றி இடும்பாயுதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோரே மயில் நடமுடு போய் மனரடி சரணம் 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 சரவண பவவோம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் சக்திவேல் முருகனுக்கு தேவதாய நம மால்யதாரணாதிபந்தேஸ்வராய நம மால்யகுலான்னமுகீயம் மகாநிவேதயா நிவேத்யானந்தராஜமணியம் சமர்ப்பயாமி சுந்தரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் சுரேஸ்வர சுப்பிரமணிய சுவாமினங்கார உற்சவராஜனகாரியங்கார யத்பூஜிதமயா தேவ பரிபூர்ணம் ததஸ்மே சர்வம் ஸ்ரீ வேல்முருக சுப்பிரமணிய சுவாமி பாடார்ப்பணமஸ்து. அலங்கார திருவிழா இன்று பூங்காவன திருவிழா மாலை ஊஞ்சல் திருவிழா மற்றும் உற்சவங்களை தரிசித்த பக்த பெருமக்கள் அனைவருக்கும் நிறைந்த செல்வமும் நீடித்த ஆயுளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டி எல்லாம் வல்ல முருகப்பெருமான் திருப்பாத கமலங்களை மனதிலே வருத்தி ஆசீர்வதித்துக் கொண்டு கோவிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்ற வாக்குக்கமைய புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே ஆலயத்தை அமைத்து அங்கே பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகளை ஆற்றி வருகின்றோம். அந்த வகையிலே இந்த வட்பதியிலே இந்த வேல்முருகப் பெருமான் சிறப்பாக வீற்றிருந்து அடியவர்களுக்கு தன்னை நாடி தேடி ஓடி வருகின்ற அடியவர்கள் குறை தீர்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இந்த இடத்திலே வேல்முருகப் பெருமானாக எழுந்தருளி எல்லோருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆலயம் வளர்ந்து வருகின்றது. இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி மக்களாகிய உங்களுடைய கரத்திலே தான் இருக்கின்றன. அடம்பன் கொடியும் திரண்டால் மெடுக்கு என்பது போல எல்லோரும் சேர்ந்து செய்தால்தான் அதற்கு பலம் அதிகம். இந்த ஆண்டு போல இல்லாமல் இனி வருகின்ற எல்லா காலங்களிலேயும் அடியார்கள் அனைவரும் நீங்கள் தவறாது ஆலயம் வந்து எம்பெருமானை தரிசித்து அவர் அருள் பெற்றுயும் வண்ணம் ஆலயம் சார்பாக அன்போடு கேட்டு, இந்த ஆண்டு இந்த குரோதி வருடத்திலே நடைபெற்ற அலங்கார திருவிழா மிகவும் சிறப்பாக நடந்தேறி இருக்கின்றது. இந்த திருவிழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு மக்களாகிய நீங்கள் தான் முழு காரணம். நீங்கள் எல்லோரும் உபயமாக இந்த 12 நாட்களும் திருவிழாக்களை உபயமாக ஏற்று ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் உதவி இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமான் சகல சௌபாக்கியங்களும் வாழ்க்கையிலே நீங்கள் எதுவெல்லாம் வேண்டுகிறீர்களோ அதை அனைத்தையும் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள வேண்டும் என்று அவர் திருப்பாதம் பணிந்து ஆசீர்வதித்துக் கொண்டு, மேலும் இந்த திருவிழாவிலே சரியை தொண்டு செய்த அன்பர்கள் மற்றும் இந்த திருவிழாவை சிறப்பாக தமிழ்நாதஸ்வர இசை வழங்கிய கலைஞர்களுக்கும் மற்றும் அடியவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஆசிகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது ஆலய நிர்வாகத்தினர் தங்களுடைய கௌரவத்தை இங்கே எல்லோருக்கும் வழங்க இருக்கின்றார். வேண்டுகின்ற நேரமெல்லாம் முருகப்பெருமானுக்கு எப்பொழுதெல்லாம் பூஜை பண்ணுவதற்கு ஆள் இல்லை என்று கேட்கின்றோமோ அந்த நேரமெல்லாம் முகம் சுளிக்காது எந்த நேரத்திலே கேட்டாலும் மாமா ஒருக்கா வந்து உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால்
உடனே ஓடி வந்து நான் தம்பி நான் வாரேன், நான் ஆனால் ஒன்று சொல் இத்தனை மணிக்கு வருவேன் என்று சொல்லுவார். தன்னால் எது முடியுமோ அதை அத்தனையும் தவறாது மிகவும் பக்தியோடு இந்த முருகப்பெருமானிடத்திலே தன்னுடைய தொண்டை வழங்கி வருகின்ற நாங்கள் எல்லாரும் சச்சி மாமாண்டு தான் அவரை அன்பாக அழைப்போம். இங்கே லண்டனில் எல்லாருக்கும் சச்சி மாமாண்டு சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். அதே போல நீண்ட காலமாக இந்த இங்கிலாந்து தேசத்திலே முதலிலே இலங்கையிலே இருந்து வந்து இங்கே நீண்ட காலமாக ஆச்சி முருகன் டெம்பிளிலே பணியாற்றி இப்பொழுது லண்டன் முழுக்க, அதாவது லண்டன் என்று சொல்லாமல் ஐரோப்பா நாடுகள் முழுக்க அவரை எல்லோருக்கும் நன்றாக தெரியும். சச்சி மாமா அவர்களுக்கு ஆலயம் சார்பாக ஆலயத்தினர் இப்பொழுது பொன்னாடை தலைவரும் உபதலைவரும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றனர். ராஜனையாக்கு கௌரவம் வழங்கப்படும். எல்லோரும் சரி மன்னிச்சு கொள்ளும். எனக்கு தெரியும் நேரம் ரொம்ப காலமாக இருக்கின்றது. எல்லாரும் களைச்சி போயிருக்கிறீர்கள். எல்லாருடைய முகத்தை பார்க்கவும் தெரியுது. எல்லாத்துக்கும் மேலே மங்கள வாத்திய கலைஞர்கள் ரொம்ப களைச்சி போயிட்டாங்க. எங்களுடைய ஈழநாடு சொந்த அருமையான ஒரு பொக்கிஷம். அந்த பரம்பரையிலே அங்கே ஈழநாட்டில் உள்ள பெரிய நாதஸ்வர தவில் வித்வான்களுடைய வாரிசு இவர்கள் எல்லோரும். அவர்களுக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம், எங்களுடைய ராஜன் ஐயா நான் அடிக்கடி பார்க்கிறேன். உண்மையிலே இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு தயவுசெய்து நிர்வாக சபை குறைக்கப்படாது. ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய ராஜனையாவும் ஒரு முக்கியமான காரணம். அறங்காவலர் சபையினர் சார்பாக ராஜனையா அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார்கள். உங்களுடைய பாராட்டுக்களை கைதட்டி வரவேற்றுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக தவில் வித்வான் ஹரிசன் அவர்களுக்கு, அதாவது சடராமல் எல்லோரையும் அதிர வைத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு ஆலய நிர்வாகத்தினர் மலர் மாலை அணிவித்து தங்கப்பதக்கம் அணிவித்து பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றனர். அடுத்ததாக எமது ஆலயத்தினுடைய இந்த கௌரவத்தை வழங்குகிறது. அடுத்ததாக இந்த லைசன்ஸ் அதுகள் எல்லாம் பெற்று தருவதற்கு ஆலயத்திலே இருந்து அவர்கள் எந்த விதமான ஒரு கட்டணமும் வரவிடவில்லை. அவர்கள் இந்த ஆலயத்துக்கு ஒரு பெரிய தொண்டாகத்தான் அது செய்திருக்கின்றார்கள். அந்த காரணத்தினாலே இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மைல்கல்லாக இருந்தமைக்காக
அவர்களுக்கு முருகப்பெருமான் எதுவெல்லாம் வேண்டுமோ அதுவெல்லாம் வழங்கி நூடூடி வாழ இன்னும் எங்களுக்கு பல உதவிகளை செய்து வழங்க வேண்டும் என்று ஆலயம் சார்பாக அன்போடு கேட்டு அவர்களுக்கு ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம் என்பது போல படைத்தல், காத்தல், அழித்தல், மறைதல் என்று சொல்லுகின்ற சிவபெருமானுக்கு இணையாக இந்த ஆலயத்திலே இந்த இவ்வளவும் எங்களுக்கும் தூணோடு தூடாக நின்று எல்லா உதவிகளையும் சரீர உதவி இருந்தாலும் எது என்றாலும் முகம் சுளிக்காமல் உதவி செய்த சிவன் அவர்களுக்கு ஆலய நிர்வாகத்தினர் தங்களுடைய திருமதி சிவன் அவர்களுக்கு ஆலய நிர்வாகத்தினர் தங்களுடைய கௌரவத்தை வழங்குகின்றார்கள். அது எல்லாருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் சாந்தியை காண்ட தான் எல்லாருக்கும் தெரியும். இங்கே வர்க்கோட்டில் ரோயல் மெயில் சாந்தியை காண்டா எல்லாருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, இன்றைய உபயம் அவர் தனியொராளாக தங்களுடைய இதாக எடுத்து சென்ற ஆண்டு நான் கேட்டதற்கு இணங்க இந்த வருடம் வேண்டாம் அடுத்த வருடம் நான் நிச்சயமாக ஏதோ ஒரு வழியிலே நான் செய்வேன் என்று சொல்லி இவ்வளவு பிரியாசைப்பட்டு இவ்வளவு தமிழ்நாசரம் வெளியே பந்தல் போட்டு எல்லா இதையும் முன்னெடுத்து செய்து ஐயா இது காணமா அது வேணாம் எல்லாத்தையும் என்னிடம் கேட்டு ஒவ்வொன்றாக சரியாக பார்த்து செய்து இந்த விழாவை சிறப்பித்தமைக்காகவும் ஆலயம் சார்பாக அடியவர்கள் சிவாச்சாரியர் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.